نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين قال النبي صلى الله عليه وسلم من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر 100 شهيد أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சலவாத்துகளும் ஈருலக சரதார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் உலகத்தினுண்டான நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் இன்னொன்று உண்டாகட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் தெரிவித்திருக்கின்ற அன்பார்ந்த பெருவர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது காணிக்கான சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையினால் புனிதமிகு ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய 12வது மாதம் கடைசி மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில், துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில் அல்ஹம்துலில்லாஹ் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 1446 ஆண்டினுடைய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லா தீய அமல்களை விட்டும் பாதுகாத்து அந்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அடுத்து வரக்கூடிய ஜும்மாவுடைய நாள் வர வாரம் புனித ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கிறது. புனித அந்த ஹிஜ்ரி துவக்கத்தை நாம் சிறந்த முறையில் அடைவதற்கும் அந்த வருடத்தில் நீண்ட ஹயாத்துடன் வாழ்வதற்கும் நல்ல சுகத்தை பெற்று ஆரோக்கியமான நிலையில் நல்ல மனு செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு புத்தானில் புத்துணர்ச்சியுடன் நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, துல்ஹஜ் மாதம் என்றாலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம் தான் நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த அடிப்படையில் குர்ஆன் ஷரீஃபில் சூரா பக்ரா 2வது அத்தியாயத்தில் 124வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வஇது இப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய ரப்பு இறைவன் சில கலிமாக்களை சில விஷயங்களை கொண்டு அவன் சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, அவைகள் அனைத்தையும் அவர்கள் சம்பூர்ணமாக பூர்த்தி செய்தார்கள். அந்த பூர்த்தி செய்தனுடைய அடையாளமாக அல்லாஹ் சொன்னான், கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, உங்களை இந்த மனித சமுதாயத்துக்கு நாம் தலைவராக இமாமாக ஆக்குகின்றோம் என்று அல்லாஹ் சொன்னான். கால வமின் துர்ரியத்தி, அந்த இமாம் தலைமை பதவி என்னுடைய சந்ததிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அடுத்து கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், கால லா யனாலு அஹ்துல் ஸாலிமீன், அந்த தலைமை பதவி
அநியாயக்காரர்களுக்கு அது உடன்படாது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் நல்லோர்களும் இருப்பார்கள், அநியாயக்காரர்களும் இருப்பார்கள் என்பதை இதன் மூலமாக தெரிவிக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, 10 கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸை ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. வைதுபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இந்த வசனத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லும்போது, கால இப்தலாஹுல்லாஹ் பித் தஹாரதி, சுத்தத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை சோதித்தான். அந்த சுத்தம் என்பது ஹம்சுன் ஃபிர் ரஅசி, தலையில் 5 விஷயங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஹம்சுன் ஃபில் ஜஸதி, உடம்பில் 5 விஷயங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் 10 கட்டளை, 10 சோதனை. ஃபிர் ரஅசி, தலையில் உள்ள முதல் விஷயம் கஸ்ஸு ஷாரிபி, மீசையை கத்தரிப்பது. நமக்கு முகத்தில் மீசை தாடிலாம் வருது. இளமை பருவம் வந்தவுடன் மீசை ஆரம்பமாக வரும், பிறகு தாடி வருகின்றது. ஆக இந்த மீசையை வலிப்பது கூடாது, சிரைக்கிறது கூடாது. அதை சன்னமாக வைத்து கொள்ளலாம். மீசையை மேல் உதடுடைய அந்த எல்லையை தாண்டி வெளியில் வராத அளவுக்கு மீசையை சின்னதாக வச்சுக்கலாம், அல்லது கத்தரித்து கொள்வது. நமக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம், அவர்கள் தாடியுடன் சேர்த்து மீசையும் சேர்த்து வைத்திருப்பார்கள். மீசைக்கு நிகராக தாடிக்கு நிகராக மீசை அது இருக்கும். நம்ம நபியினுடைய சுன்னத்தின் அடிப்படையில் தாடி வைக்க வேண்டும், மீசையை கத்தரிக்க வேண்டும். இது முதல் சுன்னத், கஸ்ஸு ஷாரிபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த 10 விஷயங்களும் அவர்களுடைய மார்க்கத்தில் அவர்களுக்கு ஃபரலாக, கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டுள்ளது. முதல் விஷயம் மீசையை கத்தரிப்பது. இரண்டாவது வல் மௌமனத்தி, வாய் கொப்பளிப்பது. அதாவது தூங்கி எழுந்தவுடன் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய செயல், 2 கைகளை மணிக்கட்டு வரைக்கும் அவர்கள் கழுவார்கள். பிறகுதான் ஒழு செய்வார்கள். பிறகு ஒழுவில் முக்கியமாக மிஸ்வாக்கு செய்வார்கள், வாய் கொப்பளிப்பார்கள். அந்த வாய் கொப்பளிப்பது என்பது முழுக்கின் ஃபர்லா, அது ஃபர்லாக ஆகிவிடுகின்றது. ஒழு செய்யும்போது ஒழுவின் ஃபர்லு 4. முகத்தை நெற்றியினுடைய அந்த உச்சி முடியிலிருந்து கீழே தாவாக்கட்டை வரைக்கும், ஒரு காது சோனையிலிருந்து மறுகாது சோனை வரைக்கும் முகத்தை அடைய வழியை கொள்வது ஒழுவில் ஃபரது. 2 கைகளை மொழிங்கை உட்பட கழுவது ஃபரது. 3வது தலைக்கு மசது செய்கிறது, 4 மசது செய்கிறது ஃபரது. 4வது 2 கால்களையும் கணுக்கால் உட்பட கழுவுவது ஃபரது. ஆனால் முழுக்கில் ஜுனூபு, பெருந்தொடக்கு உள்ளவர்கள், ஜனாபத்து ஆனவர்கள், அவர்கள் முழுக்கின் ஃபர்ல் 3 இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் முதல்ல அவங்களுக்கு உள்ள ஃபர்ல் என்னன்னு சொன்னால் வாய் கொப்பளித்தல். கர்கரா செய்து வாய் பிரஷ் போட்டு நல்லா மிஸ்வாக செய்து வாய் கொப்பளிப்பது ஃபர்லாக இருக்குது. ஒழுவில் சிறுதொடக்கில் சுன்னத்தாக இருக்குது, பெருந்தொடக்கில் அது ஃபர்லாக இருக்குது. பிறகு நாசிக்கு, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி அந்த பெருந்தொடக்குள்ளவங்க மூக்கை சுத்தம், சிறு சுண்டுவர்களை கொண்டு உள்ள விட்டு மூக்கை சுத்தம் செய்கிறது ஃபரது. ஒழு செய்யும் போது சுன்னத்து. ஆக அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தில், அவங்களுடைய கட்டளையில் வாய் கொப்பளிப்பது 2வது ஃபர்லாக அவர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வல் இன்ஸ்தின்ஷாகு, 3வது நாசிக்கு நீர் செலுத்துவது. இது அவர்களுக்கு ஃபரது, நமக்கு சுன்னத். ஆனால் நமக்கு ஒழுவில் பெருந்தொடக்கில் ஃபரதாக மாறிவிடுகிறது. 4வது கட்டளை சிவாக்கு, மிஸ்வாக்கு செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லௌலா அன் அஷ்க உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்வாக்கி, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு
சிரமம் என்று இல்லாமல் இருக்குமேயானால் அவர்களை மிஸ்வாக்கு செய்யும்படி ஏவியிருப்பேன், நான் அது கடமையாக ஆக்கியிருப்பேன் என்பதாக சொல்கிறாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அது நமக்கு பெரும் சிரமத்தை கொடுத்து விடக்கூடாதுங்கிறது தான் அது சுன்னத்தாக ஆக்கியிருக்காங்க. ஆக மிஸ்வாக்கு செய்கிறதுனால, மிஸ்வாக்கு செய்யாமல் தொழுதால் ஒரு நன்மை, மிஸ்வாக்கு செய்து நம்ம தொழுவும் போது 70 மடங்கு அதிகமான நன்மைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மிஸ்வாக்கு செய்வதனால் 99 நோய்களுக்கு ஷிஃபா இருக்கிறது. மௌத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அதில் ஷிஃபா இருக்கு. கேன்சரு என்னென்ன நோய்னு சொல்கிறாங்களோ, சிறிய பெரிய எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் நமக்கு ஷிஃபா வச்சுருக்கலாம். பேஸ்ட்டுன்னு எடுத்துன்னா மிஸ்வாக் பேஸ்ட்டே விற்கிது. அந்த பேஸ்ட் வாங்கி நீங்கள் பல் துளக்குங்க, மிஸ்வாக் பேஸ்ட்டு. ஆக மிஸ்வாக்கு குச்சியை கொண்டு மிஸ்வாக்கு செய்வது அல்லது மிஸ்வாக்குடைய பேஸ்ட்டை கொண்டு நாம் மிஸ்வாக்கு செய்வோம், பல் துளக்குவது. ஆக 4வது கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிஸ்வாக்கு செய்வதாக இருந்துச்சு. அடுத்து ஃபருக்குர் ரஸி, தலையில் நேர்மாங்கு எடுத்து வாருவது. பெண்கள் தான் என்ன செய்வாங்க, நேர்மாங்கு எடுத்து நேர்மாங்கு எடுத்து தலை செய்வாங்க. நமக்கும் அதே சுன்னத்து தான், நேர்மாங்கு எடுத்து நம்ம தலை செய்வோம். அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் என்ன குடியரசு முன்னாள் தலைவர், அவர் அப்படித்தான் என்ன செய்வார், நிறையா முடி வச்சுருந்தார், கிருதா வச்சுருந்தார். நேர்மாங்கு எடுத்து தான் அவரும் தலை செய்வார். ஒரு சுன்னத்து தெரிஞ்சு தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, தலையில் நேர்மாங்கு எடுத்து வாருவது அது ஒரு சுன்னத்தாக இருக்கு. இது தலை சம்பந்தப்பட்ட 5 விஷயங்கள். மீசையை கத்தரிப்பது, 2வது வாய் கொப்பளிப்பது, 3வது நாசிக்கு நீர் செலுத்துவது, 4வது மிஸ்வாக் செய்வது, 5வது தலைமுடியில் நேர்மாங்கு எடுத்து வாருவது. இது 5 விஷயம் தலை சம்பந்தப்பட்டது. வஃபில் ஜஸதி, உடம்புல உண்டான 5 விஷயங்கள். தக்லீமுல் அலாஃபிரி, கையில் 10 விரல் இருக்குது, 2 கையிலையும் 10 விரல் இருக்குது, 2 கால்லையும் 10 விரல் இருக்குது. 10 விரலில் உள்ள அந்த நகங்களை வெட்டுவது சுன்னத்தாக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபர்தா இருந்துச்சு, நமக்கு சுன்னத்தாக இருக்குது. அந்த நகங்களை வெட்டக்கூடிய சுன்னத்தான முறை, சுன்னத்தான நாள் 1 வியாழக்கிழமை, ஜும்மாவுக்கு முன்னாடி வியாழக்கிழமை வெட்டுவது, அல்லது ஜும்மா தொழுகைக்கு முன்பாகவே வெட்டி கொள்வது. முழுக்காலியாக இருக்கும்போது, ஜனாபத்து உள்ளவங்க ஜனாபத்துடைய நிலையில் குளிக்காமல் நகம் முடி வெட்டக்கூடாது. சுத்தமான நிலையில் தான் வெட்டணும். ஆக குளிக்கிறதுக்கு முன்னாடி வெட்டணும், ஜனாபத்துடைய நிலையில் வெட்டக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நகம் வெட்டுவது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நகம் வெட்டுவது அந்த ஒரு வாரத்தினுடைய சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நாம் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் வலதுபுறமாக துவங்க வேண்டும். செருப்பு போடுறோம், வலது காலில் என்ன செய்யணும், முதல்ல செருப்பு போடணும். கலட்டும் போது இடது கால். அதே மாதிரி சட்டம் மாட்டும் போது வலது கை கொண்டு சட்டம் மாட்டுவது. தலை வாரும்போது வலது பக்கமாக என்ன செய்யணும், முதல்ல தலை வாரணும். பிரஷ் போடும்போது, பல் துளக்கும் போது வலது பக்கமாக முதல்ல ஆரம்பிக்கணும். சாப்பிடும்போது வலது நமக்கு முன்பக்கமாக இருந்து ஆரம்பிக்கணும். இப்படியாக எந்த ஒரு நல்ல செயல் செய்வதாக இருந்தாலும் வலதுபுறமாக ஆரம்பிப்பது சுன்னத்து. ஒரு மஜ்லிஸில் ரவுண்டாக உட்காந்துருக்குறோம், அப்போ இங்கே வந்து ஒரு டீ கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறான்னு சொன்னால் அந்த அமீர், மஜ்லிஸினுடைய அமீரில் இருந்து வலது பக்கமாக என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி போகக்கூடாது, இந்த சைடாக என்ன செய்யணும், வலது பக்கமாக கொடுக்குவாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் நகவட்டும் போது வலது கையினுடைய கலிமா விரலிருந்து ஆரம்பிக்கணும். கலிமா விரல் ஆரம்பித்து பிறகு நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், பிறகு பெருவிரல். அடுத்து இடதுகையினுடைய அந்த சுண்டு விரல் தான் நமக்கு வலது பக்கமாக ஆரம்பிக்குது. அந்த சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், கலிமா விரல், பெருவிரல், இந்த மாதிரி என்ன செய்யணும், கையில் வைக்கணும். காலுடைய அமைப்பு வந்து வலது காலுடைய அந்த சுண்டு விரலில் ஆரம்பித்து
பிறகு பெருவரல், அடுத்த காலுடைய வலது பெருவரல், பிறகு சுண்டு வரல் வரை முடியும். இந்த மாதிரி கையில் களிமாவில் ஆரம்பித்து கடைசியில் காலில் 2 காலையும் வலது பக்கமாக அப்படி கரெக்டாக கொண்டு வந்துடுது. இந்த மாதிரி சுன்னத்தை நிறைவேற்றுவது, ஒவ்வொரு சுன்னத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ அந்த அமைப்பில் நாம் அமல் செய்வது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மன் தமஸ்ஸக பி சுன்னத்தி இன்த ஃபஸாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீதின். யார் என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கின்றார்களோ, குழப்பங்கள் ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்தில், சுன்னத்துகள் எல்லாம் விடுபட்டு போன காலத்தில் என்னுடைய சுன்னத்து என்று நினைத்து அதை சரியான முறையில் செய்கின்றார்களோ அவர்கள் 100 ஷஹீதுடைய நன்மை மர்த்தபா அந்தஸ்து கிடைக்கிறது என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த மாதிரி உடம்புல உள்ள முதல் சுன்னத்து நகம் வெட்டும். நகத்தை வளர்ப்பது நரகவாசிகளுடைய அடையாளம். சில பேர் என்ன செய்றாங்கன்னா நகத்தை என்ன செய்றாங்க, ஸ்டைலாக வளர்க்குறாங்க. ஒரு பெருவரலையோ சுண்டு வரலையோ அல்லது 5 வரலையோ மொத்தமாக பெருசாக வளர்க்குறது. அது தனக்கும் இடைஞ்சல், பிறருக்கும் இடைஞ்சல். அந்த நகத்தில் அழுக்குகள் தங்கும். இதனால் எல்லா விதமான கிருமிகளும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். நோய் வர்றதுக்கு எங்கேயும் தேடி போவதில்லை. நம்முடைய விரலே அந்த நகமே போதுமானது. நாளை மறுமையில் மேராஜ் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட போகும்போது ஒரு கூட்டத்தாரை பார்த்தார்கள். அவங்களுடைய நகங்கள் எல்லாம் செம்பால் இருந்தது. செம்பை போன்று அவங்களுடைய நகங்கள் நீளமாக இருந்துச்சு. அந்த நகங்களை கொண்டு அவருடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் வரண்டி கொண்டு பிச்சு கொண்டிருக்கிறாங்க, சுரண்டி கொண்டு. இவங்களெல்லாம் யார் என்பதாக ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. இவர்கள் மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இவர்கள் மற்றவர்களுடைய குறைகளை அலசி ஆராய்ச்சி புறம் பேசிக்கொண்டு இருந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டாங்க பெருமானார்கிட்ட. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகையினால நகம் வெட்டுறதுல நமக்கு சுன்னத்து நிறைவேறுது. அதனால் நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுது, நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதே மாதிரி சொன்னாங்க, ஹல்குல் ஆனத்தி மறைவிட ரோமங்களை களைவது, தொப்புள் கீழே உள்ள ரோமங்களை களைவது சுன்னத்தாரு. அது 40 நாளுக்குள்ளாக களைய வேண்டும் என்பதாக. இன்னொரு ரிவாயத்தில் 20 நாள் வருது. அதே மாதிரி வல் ஹிதானு ஹத்னா செய்வது. ஹத்னா செய்வது மின் சுனனில் முர்சலீன அர்பஉன். ரசூல்மாருடைய எல்லா ரசூல்மாருடைய 4 சுன்னத் இருக்கிறது. முதலாவது அத்தர் பூசுவது, நறுமணம் பூசுவது எல்லா நபிமார்களும் பிடித்தமான ஒன்று. ஜும்மா நாள் நம்ம தொழுகைக்கு வரோம், அத்தர் பூசி வர்றது அது ஜும்மானுடைய ஒரு சுன்னத்தில் அது ஒரு சுன்னத்தாக இருக்கு. அல்ல அத்தரோ சிவாக்கு மிஸ்வாக்கு செய்வது, பல் துளைக்கி மிஸ்வாக்கு வச்சு போட்டு நம்ம பல் துளைக்கு வருது. வன் நிகாஹு திருமணம் செய்வது, வல் ஹிதானு ஹத்னா செய்வது விருத்த சேதனம் செய்வது சுன்னத்தாக. இது எல்லா நபிமாரும் செய்து உள்ள சுன்னத்தாக இருக்கிறது. அதிலையும் அந்த ஹத்னா செய்வது ஆண்களுடைய முன் தோலை நீக்குவதன் மூலமாக எல்லா விதமான நோய் நொடியிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். குறிப்பாக கேன்சர் போன்ற நோய்களிலிருந்து அல்லாஹ் தடுக்கின்றான். நத்துகுல் இபத்தி, அதே மாதிரி அக்குள் முடிகளை, கம்புக்குத்து முடிகளை அகற்ற வேண்டும். அதுவும் ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை அகற்றுவது நமக்கு ஆரோக்கியத்தை தரும். வல் பவுலுல் மாயி, மலஞ்சலம் கழித்தால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது. தண்ணீர் இல்லாத இடத்துல டிஷ்யூ பேப்பரை கொண்டு சுத்தப்படுத்திக்கலாம். டேலாவுக்கு போல டிஷ்யூ பேப்பரை வச்சு சிறுநீர் கழித்த உடனே நம்ம துடைச்சிக்கிறது. அதே மாதிரி அந்த காலத்தில் கருக்களை கொண்டு மலஞ்சலம் கழித்தால் கருக்களை கொண்டு 3 கருக்களை கொண்டு என்ன செய்வாங்க, சுத்தம் செய்வாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் போச்சு. முதல்ல கற்களை கொண்டு டேலாவை கொண்டு சுத்தப்படுத்துவது, பிறகு தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்துவதற்கு தான் அந்த இஸ்திஞ்சா. நாம் மலஞ்சலம் கழித்தவுடன் சுத்தமாகுவதில் மிகவும் பரிசுத்தமான நிலை அப்பொழுதுதான் உண்டாகும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அடிப்படையில்
நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 10 கட்டளைகள் அவங்களுக்கு ஃபர்தாக இருந்துச்சு, நமக்கு சுன்னத்தாக இருக்கிறது. தலையில் உள்ளது 5 சுன்னத்துகள், அடுத்து உடம்புல உள்ள 5 சுன்னத்துகள். உடம்புல உள்ளது நகங்களை வெட்டுவது, வாரம் வெட்டுறது. அடுத்து தொப்புள் கீழ் உள்ள ரோமங்களை ஒரு 20 நாள் 40 நாளுக்குள்ளே எடுத்து விடுவது. அடுத்து ஹத்னா செய்வது, கம்கூட்டு முடியை அகற்றுவது, மலஞ்சலங்களைத்தான் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது. இவைகளெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தாக இருக்கிறது. ஹஸரத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சூரா பக்ராவில் சொல்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை அவர்கள் விரும்புகின்றான், சுத்தமாக இருப்பவர்களை விரும்புகின்றான், தூய்மையானவர்களை விரும்புகின்றான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தூய்மையை கண்ணியப்படுத்த வேண்டும். மன் கான லஹு ஷஅருன் ஃபல் யுக்ரிமுஹு. யார் முடி தலையில் வைத்திருக்கிறார்களோ அதை அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். தலைமுடிகளையும் தாடி முடிகளையும் அவைகளை வைக்க வேண்டிய முறையில் வைத்து எண்ணெய் தேய்த்து அவைகளை சீவி அழகுபடுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர்லாவுடைய காலத்தில் ஒரு பெண்மணி கணவனோடு வந்தாங்க. அவர் அலங்கோலமாக இருந்தார், முடியெல்லாம் பரட்டியாக இருந்துச்சு, துணிகளெல்லாம் அழுக்கடைஞ்சிருந்துச்சு. அப்போ அந்த பெண் வந்து சொன்னாங்க, இவர்கிட்ட எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க, தலாக்கு வாங்கி கொடுங்கன்னாங்க. அப்போ நிலைமையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன் இந்த அம்மா இவரை வச்சு இப்படி சொல்லுங்க, அவருடைய கோணம் அப்படி இருக்குது. பிறகு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே புரிஞ்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவரை போய் நல்லா முடி வெட்டி குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி சுத்தமாக வரணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அதே மாதிரி கரெக்டாக வந்தார். இப்போ மனைவிட்ட போய் நிறுத்தினாங்க. அந்த அம்மா பரவாயில்ல நல்லா ஆகிட்டாரு, நான் இவரோடு சேர்ந்து வாழ்றேன்னாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படுவது இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நாம் எப்படி மனைவியுடைய உரிமைகளை கடமைகளை விரும்புகிறோமோ, அல்லாஹ் சொல்லினான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். கணவர்களுக்கு பெண்களிடம் இருக்கும் உரிமைகளை போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு. நம்ம எப்படி அவங்க அழகாக இருக்கு நம்ம எப்படி விரும்புகிறோமோ அதே மாதிரி அவர்கள் நம்மை அழகாக இருக்க வேண்டும் என்று அவங்க விரும்புவாங்க. ஆகையினால நாம் என்ன செய்யணும், இந்த சொல்லப்பட்ட முறைகளை கவனத்தில் வைத்து நாம் நம்மை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி மீசையை கத்தரிக்க வேண்டுமோ அதே மாதிரி தாடியை வைப்பது ஒரு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லாஹ் தத்தபிஅனி அஃப அஸைத அம்ரி قال يا هارون ما منعك إذ رأيتم وضلوا ألا تتبعني أفعصيت أمري قال يا ابن أمي لا تأخذ باللحية ولا برأسي. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூரிஸ்னா மலைக்கு 40 நாள் நோன்பு வச்சு அங்கே தங்க போயிட்டாங்க. அந்த மக்களை 6 லட்சம் மக்களை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பனி இஸ்ராயல் மக்களை தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த மக்களை நீங்கள் பார்த்துக்கிறங்க, நான் தூரிஸ்னா மலை தவம் எடுத்து வரேன் போயிட்டாங்க. இங்கே வந்து என்ன சொன்ன நிலைமை மோசமாக போச்சு. எல்லாம் காலை கன்றை அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இவங்க வந்து தடுத்து பார்த்தாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, நீங்கள் இவங்களை தடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கல்லால் அடித்து கொண்டு வந்துட்டாங்க. சரி சகோதரர் வரட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தோன்னு அவர் பார்த்துக்கிறான்னு சொல்லி, ஏன்னா நம்ம தடுத்து ஊர் 2 கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் வந்து என்ன ஒரு கூட்டம் தொடங்குது, இன்னொரு கூட்டம் அவங்க செய்வோங்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே இதை தடுத்து நிறுத்திருக்கக்கூடாதா என்று சொல்லி தன்னுடைய சகோதரர் அண்ணன் தான் அவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் மூசா தம்பி முடியை பிடிச்சார். தலை முடியும் தாடியை முடிச்சு ஒரு குலுக்கி இப்படி செஞ்சுட்டு இந்த ஊர் மக்கள்லாம் செருக்கு வச்சுட்டாங்களேன்னு சொல்லி கோபத்தில் அவங்க தாடியும் தலை முடியும் பிடிச்சி ஒரு குழு கொடுக்குறாங்களாம். அப்போ தான் இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா இப்ன உம்ம லா தஅஹுது பில் லஹியத்தி வலா பிரஸி. சூரா தாஹாவில் வருது 94வது வசனம். எனது தாயின் மகனே, தந்தை 2 பேர், ஒரு கணவன் மூத்தவர் பிறந்தவர் ஒருத்தர், அடுத்த கணவர் பிறகு இன்னொருத்தர். அதனால் அவங்க சொல்கிறாங்க, யா இப்ன உம்மா, எனது தாயின் சகோதரனை மகனே,
என்னுடைய தாடையும் என்னுடைய தலைமுடியும் பிடிக்காதே, என்னை பிடிச்சு இந்த மக்களுக்கு முதல்ல கேவலப்படுத்துறாதீங்க என் மனசுல அவர் வேண்டிக்கிறார். அப்போ என்னன்னு தெரியுது சொன்னால், தாடியை பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு தாடி பெருசாக இருக்குங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டணும். அந்த மாதிரி நம்முடைய மார்க்கத்தில் தாடி வைத்து ஒரு பிடி வையுங்கள். எல்லாம் இந்த பிடி வச்சுட்டாங்க, மூப்பிடி நினச்சிட்டாங்க. ஒரு பிடின்னு அந்த பிடி வச்சுட்டு லேசாக வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு பிடிங்கிறது ஒரு கைப்பிடி, ஒரு கை நிறையா அவ்வளோ பிடிக்குன்னு சொல்லுது. ஆக அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரியவர்களே, தாடி என்பது ஆண்களுக்கு அழகாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தில் முதன்மையாக அவர்கள் விருந்தளித்தார்கள். அவ்வளொன்னாசு வையஃபம் லைஃப அவ்வளொன்னாசு இஃப்தத்னா, முதன்மையாக அவங்க 80வது வயசில் ஹத்னா செய்தவங்க அவங்க தான். அதே மாதிரி முதன்மையாக மீசையை கத்தரித்தவர்களும் அவர் தான். முதன்மையாக அவர்கள் தான் முடியல நரை ஏற்பட்டது அவங்களுக்கு தான். அப்போ கேட்டாங்களா, யாரப்பி மகாதா, இது என்ன வெள்ளா வந்திருக்குது, இதுக்கு மேலே யாருக்கு மேலே வந்தது இல்லையே. ஃபகால அல்லாஹு தஆலா வகாரன் யா இப்ராஹிம் ஃபகால யா ரப்பி ஸித்னி வகாரன். இது உங்களுக்கு ஒரு வக்காரன்னா கம்பீரன்னு அர்த்தம். ஒரு கண்ணியத்துக்காக உங்களுக்கு வெள்ளையை கொடுத்துருக்குறோம், நான் பெரிய மனுஷனாயிட்டீங்கன்னு சொல்லி. அப்போ இப்ராஹிம் சொன்னாங்க, இதை எனக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாயான்னு சொல்லி துவா செஞ்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறோம், நரம் முடிவு ஒன்று டை அடிக்கிறோம். ஏன்னா நரம் தெரியக்கூடாது, நம்முடைய முதுமை தெரிஞ்சிடக்கூடாது, நான் என்றைக்குமே இளமையாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு டை அடிக்கிறாங்க. டை அடிக்கக்கூடாது, மருந்தாணி பூசுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூசுவதாக இருந்தால் மருந்தாணி பூசுங்க. அது உங்களுக்கு இயற்கையானது, உங்களுக்கு குவத்தை கொடுக்கக்கூடியது, அழகை கொடுக்கக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை அறிந்து அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.